ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். நல்லா பழகிக்காக வேணும். பழகிக்க நல்லா இதுக்கு வந்து எப்படி இருக்கு சாஷ்? Do you like it? ஒரு கார்ன் எடுத்து நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி கார்ன் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு நிமிஷம் எடுத்தாவே போதும். நல்லா இந்த மாதிரி 1-2 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 பாதியமாக அரைச்ச ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு மீதி இருக்க கார்னையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒன்று சேர எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நல்லா இதோட கலந்ததுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஜஸ்ட் அதை பைண்ட் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் நமக்கு தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் நல்லா நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவரே நல்லா அந்த கொத்தமல்லியும் கார்னும் ஃப்ரை பண்ணி வரும்போது வர ஃப்ளேவர் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில் இருந்தால் போதும். போட்டு நல்லா பஜ்ஜி மாதிரி நல்லா வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மாவு இவ்வளோ லூஸாக இருந்தாவே போதும். நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.